நான் திடீரெண்டு ஆரையம்பதி பிரதேச வைத்தியசாலைக்குள்ளே இன்றைக்கு வந்திருக்கிறேன். நான் உள்ளுக்கு போகவில்லை, நான் அனுமதி பெறவும் இல்லை. நான் அதிகமாக உள்ளுக்கு இருந்து காணொலி எடுக்கிறது குறைவு. இப்போ அந்த வகையில் வெளியில் நின்று தான், அதாவது கேட்டுக்கு உள்ளுக்கு, ஆனால் வைத்தியசாலைக்கு வெளியில் நின்று எடுக்கிறேன். அவை நான் இந்த காணொலியை மேற்கொள்ள இருந்ததுக்கு ஒரு விசேட காரணம் இருக்குது. என்னவென்று சொன்னால், நான் பஸ்ஸில் வரக்குள்ள ஒரு நோயாளி அவங்களோட பிரதேசத்தில் அங்கே வைத்தியசாலை இருந்தும் கூட அவள் ஆரையம்பதி வைத்தியசாலைக்கு வந்து கொண்டிருந்தா. அதை எங்கே போகிறீங்க என்று கேட்டேன். கையில் ஒரு கொப்பி இருந்தது. இப்படி ஆரையம்பதி வைத்தியசாலைக்கு போகிறோம். அப்போ நாங்கள் உங்களோட பக்கத்துலேயும் வைத்தியசாலை இருக்குதானேண்டி. இல்லை, இங்கே மிச்சம் நல்லமன்னு சொன்னாவோ. அப்போ அதன் அடிப்படையில் தான் நானும் சந்தோஷப்பட்டு கொண்டு நான் திரும்பதுக்கு ஒரு காணொலியை கட்டாயம் போடணும் தான் நான் இன்றைக்கு இப்போ தற்போது படத்துக்கு வந்தேன். இந்த வைத்தியசாலையை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு பழமை வைத்தியசாலை. இந்த வைத்தியசாலையினுடைய வளர்ச்சி என்கின்ற போது தற்போது அதிகரித்து கொண்டு போகுது. அதற்கு மிக முக்கியமான காரணம் தற்போது பொறுப்பு வைத்திய அதிகாரி எம்ஓ மெடிக்கல் ஆஃபீஸர் இன்சார்ஜ் அல்லது டிஎம்ஓ என்று கூறக்கூடியதாக இருக்கின்ற ரவிச்சந்திரன் அவருடைய இறைவணக்கம், இறைவனை அவர் எவ்வாறு இறைவணக்கத்திலே மிகவும் பற்றுடையவராக, நம்பிக்கை உடையவராக இருக்கிறார் என்பதை நான் கடந்த சில மாதங்களுக்கு முன் அவருடன் பேசி அவர் அவதானித்து கொண்டிருந்த ஒரு நிகழ்வு நடக்கும்போது அந்த நேரத்தில் உணர்ந்து உடனே அவ்வாறான ஒருவர் இந்த வைத்தியசாலைக்கு அல்லும் பகலும் பாராடுகிறார். அது மாத்திரமில்லை, நான் கடந்த இந்த காணொலி எடுக்க வேண்டும் என்று தூண்டியது மாதிரி தான் அவருடைய முகநூல் பக்கங்களில் ஒன்றிலே பார்த்தேன். அதில் இவர் நின்று, அதாவது பாரிசவாதம் அந்த யூனிட்டுக்கு போய் இவர் சிகிச்சை அளித்து கொண்டிருக்கிறார். அதை நான் அதில் உள்ள அந்த ஃபோட்டோக்களெல்லாம் அழகாக பார்த்து நான் உண்மையாகவே இந்த வைத்தியசாலையின் வளர்ச்சி என்று சொல்லக்குள்ள தற்போது இருக்கிற ரவிச்சந்திரன் தான் அதுக்கு மிகவும் காரணம். மிகவும் அனுபவசாலி. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையில் கடமையாற்றிய ஒருவர், மிகவும் அனுபவமிக்க ஒரு நல்லுள்ளம் கொண்ட ஒரு நல்ல மனிதன். இவ்வாறு இருக்கக்குள்ள இந்த வைத்தியசாலையில் இந்த காணொலியை நான் போடுறதுல ஏதாவது ஒரு நன்மை வரணும் என்று நினைக்கிறேன். அந்த வகையில் நான் சொல்ல போனால், அதாவது குணராஜ சிங்கம் அவர்கள் பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருக்கும்போது நான் இங்கே வந்திருந்தேன். அந்த இடத்திலே பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருந்த குணராஜ சேகரம் அவர்கள் இருக்கும்போதும் அவரும் திறம்பட செய்திருந்தார். ஆனால் அந்த மகப்பேறுகள் அவரும் அதிகரிப்பதற்கு பாடுபட்டார். அந்த நேரத்தில் அந்த மகப்பேறு அவர் இருக்கும் வரையில் நான் நினைக்கின்றேன் ஒரு 7 அல்லது 8 எனக்கு ஞாபகம். ஆனால் தற்போது நேற்று வரை மகப்பேறுகளின் எண்ணிக்கை 23 என்று நினைக்கின்றேன். 23 மகப்பேறுகள் இடம்பெற்றிருக்கின்றன. குணராஜ சேகரம் அதை ஆரம்பிப்பதற்கு மேல் மகப்பேறு இல்லை என்று இருந்தது. அகன்று 23 மகப்பேறு நடந்திருக்கிறது. இந்த இவ்விடத்தில் நான் ஒரு விடயத்தை சுட்டிக்காட்ட வேண்டும். என்னென்னு சொன்னால், ஆரையம்பதி, அது கிரான்குளம், தர்மபுரம், புதுக்குடியிருப்பு போன்ற பிரதேசத்தில் உள்ள மக்கள், அதாவது படுவாங்கரையில் உள்ள மக்கள் நிச்சயமாக நம்பி இந்த ஆரையம்பதி பிரதேச வைத்தியசாலைக்கு வர முடியும். காரணம், மகப்பேறுக்காக வர முடியும். அதாவது முதலாவது மகப்பேற்றுக்காக வர முடியும் என்று நான் கூற மாட்டேன். 2வது 3வதுக்கு நம்பி உடனடியாக வர முடியும். ஏனென்றால் முதலாவது மகப்பேற்றில் சில வேளைகளில் ரிஸ்க் ஏற்படும் போது அவர்களை உடனடியாக அனுப்ப வேண்டிய சூழ்நிலை வரும். அவை 2வது 3வது மகப்பேற்றுக்காக அவர்கள் இந்த வைத்தியசாலைக்கு வர முடியும். இதற்கு முக்கியமான காரணம் என்னென்னு சொன்னால், மகப்பேற்று அதிகரித்து கொண்டிருக்கிறது. நம்பிக்கை ஒன்று ஏற்பட வேண்டும். இங்கே 5 மிட்வைஃப் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் இங்கே இருக்கிறாங்க, வைத்தியர்கள் இருக்கிறாங்க திறமையான. அதை விட மருத்துவ பீடத்தின் பேராசிரியர் ப்ரொஃபஸர் கருணாகரன் அவர்கள் மாதத்துக்கு ஒரு முறை போகிறார். அதாவது மருத்துவ பீடத்தினுடைய கிழக்கு பல்கலைக்கழக மருத்துவ பீடத்தினுடைய பேராசிரியர் ப்ரொஃபஸர் கருணாகரன் அவர்கள் வருகிறார். அதாவது நான் நினைக்கிறேன், ஞாபகம் இருக்கின்றது எனக்கு, 1982ஆம் ஆண்டு காலப்பகுதியில் யாழ்ப்பாண மருத்துவ பீடத்தில் 3ஆம் ஆண்டில் கல்வி ஏற்றி தற்போது ஒரு மகப்பேற்று யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் 1982ஆம் ஆண்டு 3ஆம் வருடம் என்று நினைக்கிறேன் கல்வி ஏற்றி இன்று தற்போதைய ஒரு மகப்பேற்று வைத்திய நிபுணராக இருக்கின்ற கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய பேராசிரியர் மகப்பேற்று வைத்திய நிபுணர் கருணாகரன் அவர்கள் செல்கின்றார் ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை. அதே போன்று இங்கே ஸ்கேனிங் மெஷின் இருக்கிறது. அதாவது கர்ப்பிணி தாய்மாரை பரிசோதிப்பதற்குரிய ஸ்கேனிங் மெஷின் இருக்கிறது. எங்கும் அலைய வேண்டிய அவசியம் இல்லை. வைத்தியர்கள் இருக்கிறார்கள், தாதியர்கள் இருக்கிறார்கள், குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் இருக்கிறார்கள். உங்களுக்கு என்ன சொன்னால் நம்பிக்கை. நிச்சயமாக இங்கு பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருக்கின்ற எங்களுடைய ரவிச்சந்திரன் அவருடைய முகத்தை பார்த்தாலே உங்களுக்கு அந்த நம்பிக்கை வந்துடும்.
ஆகவே இந்த நம்பிக்கையுடன் நீங்கள் வந்தீங்கன்னு சொன்னால் இந்த மகப்பேறு அதிகரிக்கும். மகப்பேறு அதிகரிக்கத்தான் இந்த வைத்தியசாலையினுடைய இந்த கடந்த கால வளர்ச்சி இல்லாமல் கிடந்த இந்த வைத்தியசாலை மென்மேலும் மெருகூட்டப்படும் என்பதில் எவ்விதமான ஐயவும் இல்லை. அதே போன்று இந்த வைத்தியசாலையிலே தற்போது தலிசீமியா யூனிட் மிகவும் சிறப்பாக இயங்கி வருகிறது. தலிசீமியா யூனிட், அதைவிட ரீஹபிலிட்டேஷன் யூனிட், அதாவது பார்சவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்காக. அதுக்கு நாங்கள் பார்த்தோம்னா ரீஹபிலிட்டேஷன் கன்சல்டன்ட் என்று ஒரு ஆள் இருப்பாங்க. அதாவது ரீஹபிலிட்டேஷன் கன்சல்டன்ட் என்று சொல்லுவாங்க. அந்த ரீஹபிலிட்டேஷன் கன்சல்டன்ட்டை கொண்டு வந்த ரீஹபிலிட்டேஷன் யூனிட் அம்பார பொது வைத்தியசாலையில் இருக்குது. அந்த கன்சல்டனோடு இருக்குது ஒரு யூனிட் இருக்குது. கிழக்கு மாகாணத்தில், அதாவது மட்டக்களப்பு மாவட்டத்தில் அது இங்கே 680 அந்த ரீஹபிலிட்டேஷன் யூனிட் இருந்து இயங்கி வருகிறது. அந்த யூனிட்டை இயக்கிறத்தில் எமது வைத்தியசாலையினுடைய பொறுப்பு அதிகாரி ரவிச்சந்திரன் அவர்கள் அல்லும் பகலும் பாடுவார். அது மாத்திரமல்ல, இந்த ரீஹபிலிட்டேஷன் யூனிட்டில் எனக்கு அதில் அவ்வளவு கூடிய அளவு தெரியாது. இருந்தாலும் கூட பிசியோதெரபி, அதே போன்று பேச பழக்கவர்களுக்கு உரிய என்ன சாமா கீட் தெரபி, அதே போல் இன்னும் தெரபி என்று இருக்குது. 7-8 தெரபி இருக்குது. அவைகள் நடைபெறுகின்றன. அவற்றுக்குரிய உபகரணங்கள் இருக்கிறது. ஸ்பீச் தெரபி இருக்கிறது. பிசியோதெரபி இருக்கிறது. அதைவிட ஆயுர்வேத வைத்தியசாலை இணைந்தவர்களுக்கு சிகிச்சை அளிக்கிற காரணத்தினால் அங்குள்ள நோயாளிகள் இங்குள்ள நோயாளிகள் அங்கு செய்கிறார். இந்த ரிஹபிலிட்டேஷன் யூனிட் என்றது மிகவும் திறமையாக இயங்கி வருது. அம்பாறை மாவட்டத்தில் அம்பாறை பொது வைத்தியசாலையில் இருக்கிறது. அடுத்த மட்டக்களப்பு மாவட்டத்தை பொறுவையில் நாங்கள் பார்த்த இங்கே ஆயிருக்குது. ஆகவே இதற்கென்று பார்த்து அம்பாறை பார்த்தீங்கன்னா ரீஹபிலிட்டேஷன் கன்சல்டன்ட் இருக்கிறாங்க. அதாவது இலங்கையிலேயே விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு இதுதான் இருக்கிறாங்க. நான் என்ன அறிவு கட்டிய வகையில் நம்மளுடைய மட்டக்களப்பு மாவட்டத்தை சேர்ந்த ஜாலினி பிரசாந்த், நான் நினைக்கிறேன் ஜாலினி பிரசாந்த் சில எம்டி பாட்டு முடிஞ்சு ரெஜிஸ்ட்ரார், சீனியர் ரெஜிஸ்ட்ரார்லாம் முடிஞ்சு ஃபாரின் ட்ரைனிங்காக தான் நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா நாட்டில் இருக்கிறார். ஒரு கணவர் ஒரு பொறியியலாளர், தொழில்நுட்ப கல்வி பயிற்சி திணைக்களத்தின் பொறியியலாளராக இருந்த பிரசாந்த் அவர்கள், ஜாலினி பிரசாந்த் அவர்கள் அவர் திரும்ப வருவாங்க அதெல்லாம் எனக்கு தெரியாது. ஆனால் அதன் ஊடாகத்தான் நான் அறிஞ்சதான் இந்த ரிஹபிலிட்டேஷன் யூனிட் என்றது. நான் ஒரு நாள் அவர்கிட்ட கேட்டேன், நான் இந்த ரிஹபிலிட்டேஷன் யூனிட்ன்றா என்ன, இதால் என்ன இது நான் கொஞ்சம் விடயங்களை அவர்கிட்ட பெட்டி கொண்டேன். அந்த வேலை ரிஹபிலிட்டேஷன் யூனிட்ன்றது பார்சவாதத்தால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை அளித்து அவர்களை மீண்டும் பழைய நிலைக்கு கொண்டு வரதுக்குரிய அந்த யூனிட் இங்கே இருக்குது. அந்த யூனிட் இருக்குன்றது மற்றவர்களுக்கு தெரியுமோ தெரியாது. இதுதான் என்னுடைய இந்த காணொலியுடைய மிக முக்கிய நோக்கம். மகப்பேற்றை அதிகரித்தல், இரண்டாவது அந்த ரிஹபிலிட்டேஷன் யூனிட், பார்சவாதத்துக்குரிய பாதிக்கப்பட்டவர்களுடைய கிளினிக் இங்கே நடக்கிறது. அதை விட இங்கே ஒரு ஓபிடி எடுத்திங்கன்னா வெளிநோயாளி சிகிச்சை பிரிவை பார்த்தீங்கன்னா 4 200 நோயாளிகள். அதே போன்று செவ்வாய், புதன், வெள்ளி ஆகிய 3 நாட்களில் கிளினிக்கில் கிட்டத்தட்ட 250 நோயாளிகள், அதே போன்று விடுதியில் தங்கியிருந்து சராசரியாக 50 நோயாளிகள் சிகிச்சை பெறுகின்ற பழமை வாய்ந்த இந்த வைத்தியசாலையிலே மீண்டும் வெற்றை மீண்டும் அதிகரிப்பதனூடாக இந்த வைத்தியசாலையை வளர்ச்சி பெற செய்ய முடியும். மிகத்திறமையாக இயங்கி வருகிறது. அந்த வகையிலே இந்த வைத்தியசாலையினுடைய பார்த்தோம்னா இங்கே எம்எல்டி இருக்கின்றது. ஆய்வுட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் நிரந்தரமாக இருக்கின்றார். அதே போன்று எக்ஸ்ரே வசதிகளுக்குரிய இயந்திரங்கள் அனைத்தும் இருக்கின்றது. ஆனால் அதுக்கு எக்ஸ்ரே டெக்னீஷியன் ஒன்றும் பெறுகின்ற இடத்துல செய்ய முடியும். ஆனால் ஒரு பாரிய பிரச்சனையும் இருக்கின்றது. அதாவது பிரதேச வைத்தியசாலை என்கின்ற போது அந்த எம்எல்டியையோ எக்ஸ்ரே டெக்னீஷியனையோ நேரடியாக நியமிப்பதில் பாரி சிக்கல் இருக்கிறது. ஆகவே நான் நினைக்கின்றேன் இன்னும் 3 மாதம் 2 மாதங்களில் எம்எல்டி, அதாவது பாராமெடிக்கல் ஸ்டாஃப், எம்எல்டி, பிசியோதெரபி, இசிஜி டெக்னீஷியன் போன்றவை நியமனங்கள் நடைபெற இருக்கின்றன. அந்த நேரத்தில் எமது பிராந்திய சுகாதார சேவை பணிப்பாளர் நடவடிக்கை எடுத்து இந்த வைத்தியசாலையை முன்னிட்டு வர நினைக்கின்றேன். என்ன காரணம் என்றால் இந்த 680 வைத்தியசாலையை ஒரு மிகச்சிறந்த பிரபல்யமான ஒரு வைத்தியசாலையால் மாற்றுவேன் என்பதில் திடசங்கற்பம் பூண்டு செயற்பட்டு கொண்டிருப்பவர் எமது மட்டக்களப்பு மாவட்ட பிராந்திய சுகாதார சேவையில் பணிப்பாளர் முரளீஸ்வரன் ஐயா அவர்கள். ஆகவே அவருக்கு நான் முதலாவது நன்றி தெரிவிக்க வேண்டும். அதோடு நான் நேற்றும் ஒரு காரணியை பெரிய அதாவது பிரதேச வைத்தியசாலையிலே, அதுவுமே தரத்தில் உள்ள பிரதேச வைத்தியசாலையிலிட்டு அங்கே எம்எல்டி இல்லை, மருத்துவ ஆய்வுட தொழில்நுட்ப உத்தியோகத்தர் இல்லை என்று குறிப்பிட்டிருந்தேன். உண்மையாகவே இல்லை. ஆனாலும் அங்கு ஒருவரை அனுப்புவதற்கு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் மட்டக்களப்பு அவர்களினால், முரளீஸ்வரன் ஐயா அவர்களினால் ஏற்கனவே கடிதம் ஒன்று அனுப்பப்பட்டு ஒரு நாள் களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையிலிருந்து விடுவிக்குமாறு அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருந்ததை நான் அறிந்தேன்.
ஆனால் அந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அதுக்கான உத்தரவு கடிதத்தை அனுப்பியிருக்கிறார். இருந்தாலும் கூட அது நடைமுறைப்படுத்தப்படவில்லை. அதுக்கு 2 காரணங்கள். அதாவது நான் வெளிப்படையாக சொல்கிறேன் என்ன காரணம் என்று. முதலாவது, களுவாஞ்சிக்குடி ஆதார வைத்தியசாலையினுடைய வைத்திய அத்தியட்சகர் அவரை விடுவிக்கவில்லை. காரணம் என்னென்றால் அவருக்கும் அங்கு அதிக அளவு நோயாளிகள் என்கின்ற காரணத்தால் ஒரு நாளை கொடுக்க முடியாது என்பதில் அவருடைய வைத்தியசாலை சம்பந்தமாக அவர் கூறியிருந்தால் அது நான் அதை பிளே என்று சொல்ல முடியாது. 2வது, அந்த வைத்தியசாலையிலிருந்து அதாவது கொடுக்கப்பட்ட வைத்தியசாலை பெரியலாறு பிரதேச வைத்தியசாலையிலிருந்து அதை கேட்டு பெறுவதற்கு அவர்கள் முயற்சி செய்யவில்லை. அவர் தராவிட்டிருந்தால் அவர்கள் உடனடியாக பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளருக்கு அறிவிச்சிருக்க வேணும் அல்லது அவர் மூலமாக இதை அழுத்தத்தை கூட்டுது. அதாவது சாதாரணமாக பிரதேச வைத்தியசாலை என்று கூறப்போல பல பிரச்சனைகள் இருக்கிறது. ஆகவே அந்த பெரியலாறு பிரதேச வைத்தியசாலையிலேயும் நான் நினைக்கிறேன் நன்மையில் ஒரு 3 மாதத்துக்குள்ளே ஒரு 2 மாதத்துக்குள்ளே வார பேட்சில் புது பேட்சில் ஒருவரை நியமிக்கிறதுக்கு பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நடவடிக்கை எடுத்திருப்பார் என்று நினைக்கின்றேன். அந்த வகையில் பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் அவர்களுக்கு நன்றி தெரிவித்தவனாக மட்டக்களப்பு மாவட்டத்திலே இருந்த ஒரு பாரிய சேவையை பாரிய வளர்ச்சியை அந்த கல்முனை வடக்கு ஆதார வைத்தியசாலையில் இருந்து ஒரு வைத்தியசாலையை செய்தேன் என்கின்றது போது பல வைத்தியசாலைகளுக்கு செயற்படுத்தி வருகின்ற பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் இரா முரளீஸ்வரன் அவர்களுக்கு நன்றிகளை தெரிவித்தவனாக இந்த வைத்தியசாலை மென்மேலும் மேலோங்க வேண்டும். ஆக இந்த வைத்தியசாலை மேலோங்குவதற்கு அதாவது வைத்தியசாலையினுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி இருக்கின்ற ரவிச்சந்திரன் அதே போன்று அவருடைய பணிபுரிகின்ற வைத்தியர்கள் தாதியர்கள் குடும்ப நல சுகாதார உத்தியோகத்தர்கள் ஆய்வுட தொழில்நுட்ப உத்தியோகத்தர்கள் சுகாதார தொழிலாளர்கள் அதே போன்று வைத்தியசாலை நடைமுறை சங்கம் அதே போன்று பொதுமக்கள் அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும் என்று இறுதியாக கூறுவது நான் என்னவென்றால் மகப்பரை அதிகரிக்க வேண்டும், நம்பிக்கை ஏற்பட வேண்டும். இங்கு அனைத்து வசதிகளும் இருக்கின்றது. மாதத்துக்கு ஒரு தடவை பேராசிரியர் மகப்பேற்று வைத்திய பேராசிரியர் கருணாகரன் ஐயா அவர்களும் இங்கு வந்து செல்லுகின்றார். அதே போன்று அனைத்து வசதிகளும் இருக்கின்றன. ஸ்கேனிங் மெஷின் இருக்கிறது. இதுவரை 23 டெலிவரி இல்லாமல் இருந்த இடத்தில் தற்போது நடைபெற்றிருக்கிறது. உங்களுடைய நம்பிக்கை தான் அதற்கு முக்கியம். ஆகவே இந்த இடத்துக்கு அதாவது பொறுப்பு வைத்திய அதிகாரியாக இருப்பவர் மிகவும் அனுபவசாலி. அவரை நம்பி நீங்கள் வரலாம். ஆகவே வரும்போதுதான் இந்த வைத்தியசாலை மென்மேலும் வளர்ச்சி அடையும் என கூறி இந்த வைத்தியசாலையின் அபிவிருத்திக்காக அல்லும் பகலும் பாடுபடுகின்ற ரிஹாபிலிட்டேஷன் யூனிட்டை உண்டு பண்ணிய தலிசீமியா யூனிட்டை உண்டு பண்ணிய இந்த வைத்தியசாலை தொடர்ச்சியாக அபிவிருத்தி பாதையில் செல்ல வேண்டும் என்று பாடுபடுகின்ற பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் முரளீஸ்வரன் அவர்களுக்கும் வைத்தியசாலையினுடைய பொறுப்பு வைத்திய அதிகாரி ரவிச்சந்திரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்து விடைபெறுவதுடன் வெளியேறுகின்றேன். நன்றி, வணக்கம்.